ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க படையாண்ட மாவீரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா காடுவெட்டி குரு அவங்களோட வாழ்க்கை வரலாறு ஒரு கமர்ஷியல் படமா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை கௌதமன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களே தான் ஆக்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்க ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு பாக்குறாங்க. அவங்களுக்காக என்ன உதவி வேணும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு கொடுமை நடந்தது. அதை தட்டி கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹையர் அபிஷியல்ஸும் அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா இவரை வளர விடக்கூடாது அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி காடுவெட்டி குரு எப்படிலாம் வளர்ந்தாங்க, அவங்க என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்க, அவங்க ஒரு ஜாதிக்கான தலைவரா இல்ல தமிழகத்துக்கான பொது தலைவரா அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க படம் தான் இது. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல பல விஷயங்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. அதாவது காடுவெட்டி குருனா எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அவங்க வளர்ந்து வர டைம்ல அவங்கள எந்த கட்சியெல்லாம் விலை பேசினாங்க, அதாவது 100 கோடி வரைக்கும் கொடுக்குறோம், எங்க கட்சிக்கு வந்துருங்கன்னு கூட கூப்பிட்டு இருக்காங்க. அப்பயும் நான் அதெல்லாம் போக மாட்டேன், அவங்க சார்ந்து இருக்க அதே அரசியல் கட்சியில தான் இருப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப நிலையா நின்று இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வளர்ந்து வர நிலைமையில பாத்தீங்கன்னா பல கார்பரேட்ஸும் அவர்கிட்ட விலை பேசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் அவங்க ஒரு ஜாதி கட்சி தலைவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலைமையில அவங்க மொத்தமா தமிழினத்துக்கே என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம கௌதமன் சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க பண்றதுல பல விஷயம் கிட்டத்தட்ட விஜயகாந்தை பார்த்த மாதிரியே இருந்தாலும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சின்ன வயசு காடுவெட்டி குருவா நடிச்சிருக்க அந்த ஹீரோவும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவங்க இவங்க நடிச்சிருக்காங்க, எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. சாங்ஸ் பொறுத்தளவு ஜிவி பிரகாஷ் குமார் பண்ணிருக்காங்க, ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். பிஜிஎம்மும் நல்லாவே இருக்கு, ஆனா இன்னும் ஒரு சில இடத்துல நல்லாவே பண்ணிருக்கலாம். பிஜிஎம் பொறுத்தளவு சாம் சிஎஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. அதுல காடுவெட்டி குரு அவங்கள பத்தி ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.